இந்த பேர்ட் ஸ்ட்ரைக்குங்கிறது வெரி 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 காமன். இது வந்து அதாவது அமெரிக்கால மட்டும் நான் சொல்றேன். வருஷத்துக்கு 13,000 பேர்ட் ஸ்ட்ரைக் நடக்கும். மோஸ்ட் ஆஃப் த பறவைகள் வந்து 5,000 அடி, இந்த 5,000 அடிக்குள்ள தான் இருக்கும். அதுக்கு மேல 13,000 அடி முடி பறக்கிறது இருக்கு, ரேர் பறவைகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. அதனால 5,000 அடிங்கிறது ஒரு பிளைட் டேக் ஆஃப் பண்ண உடனே ஒரு 2 நிமிஷத்துலயே தாண்டிடும். அதனால அது வந்து ஜெனரலி வந்து ஒரு சேஃப் ஜோன். அந்த 2 நிமிஷம் ஒரு த்ரெட் இருக்கு, எல்லா பிளேனுக்கும் த்ரெட் இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. இது வந்து எவ்வளவு டேஞ்சரஸா அல்லது இது பரவாயில்ல இதெல்லாம் ஒண்ணுமே இல்லங்கிறத கேள்வி கேட்டீங்கன்னா it may be dangerous. ஆனா fortunately the chances are 1 in billion. பில்லியன்னா 1000 million. அதனால சாகறதுக்கு சான்சஸ் வந்து very very extreme. அதுக்கு பதிலா நம்ம தடி கொழுந்து கூட செத்துறலாம். அந்த அளவுக்கு statistically is very safe. ஏன்னா மேஜர் ஆக்சிடென்ட் இது பாத்தீங்கன்னா 1960ல ஒண்ணு நடந்திருக்கு. அதுதான் வந்து என்டையர் பிளேன் வந்து அப்படியே விழுந்துருச்சு. ஏன்னா 4 இன்ஜின் பிளேன் அது. 4 இன்ஜின்ல என்ன ஆயிடுச்சுன்னா the flock of birds ன்னு சொல்றாங்க. அப்படின்னு என்னன்னா hundreds and thousands of birds ஒரே நேரத்துல பாத்திருப்பீங்க, மைக்ரேட்டிவ் பேர்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும். ஸ்ப்ரிங் சீசன்ல ஏர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங்ல பாத்தீங்கன்னா டூ மெனி பேர்ட்ஸ், அவ்வளவு பேர்ட்ஸும் போகும்போது அவ்வளோத்தையும் இன்ஜின் சக் பண்ணும்போது 4 இன்ஜினுமே ஸ்டால் ஆயிடுச்சு. ஸ்டால்னா அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டால் ஆகி 4 இன்ஜினுமே அது டேக் ஆஃப்ல பண்ணும்போது பவரே இல்ல. அப்ப விழுந்து அதுதான் ஒரு மேஜர் கிராஷ் ஆயிடும். அந்த பேர்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா இன்ஜின் மேனுஃபேக்சர் பண்றவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இன்ஜின் வந்து எந்த அளவுக்கு எல்லாத்தையும் தாங்க முடியும். என்ன டெஸ்ட்னா ஒண்ணு வந்து ரெயின் வாட்டர், எவ்வளவு ரெயின் அப்படி கொட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரெயினுக்கு மேல 2 மடங்கு சேர்த்து கொட்டுவாங்க. அது இன்ஜின் அவ்வளவு வாட்டரை சக் பண்ணும்போது அது வந்து ஃப்ளேம் அவுட் ஆயிருது. அப்படி ஃப்ளேம் அவுட்னா இன்ஜின் நின்னு போயிடுதான்னு பார்ப்பாங்க, ஆகாது. அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா அது பறவை விஷயத்துல என்ன பண்றாங்க, கோழி அல்லது ஒரு நல்ல பெரிய பறவை மாதிரி கூட அந்த இன்ஜினை ஃபுல் பவர்ல விடுறாங்க. அது எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகும், ஆகாதுன்னு சொல்ல. ஏன்னா பிகாஸ் பிளேட் வந்து அவ்வளவு ஹை ஸ்பீட்ல சுத்துது. அண்ட் வெரி வெரி எஃபிஷியன்ட் பிளேடு, வெரி வெரி டஃப் பிளேட். அது அவ்வளவு இருந்தாலும் அந்த ஸ்பீடுனால டேமேஜ் ஆகுது. ஆனால் அது வந்து இன்ஜினை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ற அளவுக்கு டேமேஜ் ஆகுது இல்ல. அப்ப ஒரு கோழியே பீஸ் பீஸா போயிடுது அப்படிங்கும் போது நமக்கு வந்து பறவைகள் பாத்தீங்கன்னா ஜெனரலி பாத்தீங்கன்னா எல்லா பறவையும் பெருசுன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலதெல்லாம் சின்ன பறவைகள் இருக்கு. எப்ப இது பயங்கர த்ரெட் அப்படிங்கும்போது ஒரு தனிப்பட்ட ஒரு பறவை போகும்போது த்ரெட்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா நிறைய பறவைகள் போகும்போது என்ன ஆயிடுதுன்னா அப்பதான் பிரச்சனை. ஒரு மோர் தென் 2, மோர் தென் 3 அல்லது 5 எல்லாம் போகும்போது இது பேர் இன்ஜின் சர்ஜ் அப்படிம்பாங்க. இப்ப ஒரு ஸ்மால் பேர்ட்ஸ், ஒரு சின்ன பேர்ட் எல்லாம் போனா உடனே இன்ஜின் வந்து ஃபயர் ஆகும்னு அர்த்தம் கிடையாது. ஆக ஃபயர் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபயரே கிடையாது. இது என்ன ஆகுதுன்னா இந்த பேர்ட் ஸ்ட்ரைக் ஆகும்போது இன்ஜின் சர்ஜ் அப்படிங்கிறாங்க. அதாவது ஸ்டால் அண்ட் சர்ஜ் எப்படி ஆகுது அப்படின்னா இந்த பிளேடு வந்து பாத்தீங்கன்னா ஏரோஃபாயில் எப்படி வந்து விங் லிஃப்ட் ஜெனரேட் பண்ணுதோ அதே கிட்டத்தட்ட அதே ஷேப்ல தான் அது இருக்கும். அப்ப அந்த ஷேப் மாறும்போது அந்த ஏர் வந்து டிஸ்டர்ப் ஆகும்போது அந்த ஃப்ளோ ஒழுங்கா இருக்காது. இப்போ நீங்க ஃப்ளோ இருக்கும்போது இதுக்கு வந்து அதாவது ஒரு ரேஷியோ இருக்கு. இவ்வளவு கம்ப்ரஸ்ட் ஏர் உங்களுக்கு தேவை அந்த சேம்பருக்கு கரெக்டா பர்ன் ஆகிறதுக்கு. அதுக்கு தகுந்த ஃபியூல் அந்த ரேஷியோ கரெக்டா இருந்தா மட்டும்தான் கரெக்டா பர்ன் ஆகி வெளியே வரும். இல்லாட்டின்னு இப்ப இந்த ஒரு பேர்ட் ஸ்ட்ரைக் ஒரு பிக் பேர்ட் ஒரு லீகல ஸ்ட்ரைக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த என்ஜின் வந்து என்ன ஆகும்னா அந்த தேவையான அளவுக்கு அந்த அளவுக்கு காத்து உள்ள போகாது, கம்ப்ரஸ்ட் ஏர் உள்ள போகாத பட்சத்துல அது சரியா பர்ன் ஆகாத பின்னாலே பேங்னு பாத்தீங்கன்னா நெருப்பு வரும், முன்னாலையும் கூட வரும், பேங்னு சத்தம் வரும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா அது அந்த பவர் செட்டிங்ல அதாவது ஏர் கம்மியா இருக்கு, அந்த இன்ஜினுக்கு வந்து ஏர் கம்மியா போகுதுன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணுவாங்க பைலட்ஸ், நார்மலி அந்த பவர் செட்டிங்கை கொஞ்சம் குறைப்பாங்க. குறைச்சாலே சமயத்துல ரெக்கவர் ஆயிடும். இட்ஸ் ரெக்கவரபிள் ஒன். அப்புறம் திருப்பி வச்சு பார்ப்பாங்க. சம்டைம் பெர்மனண்டா ரெக்கவர் ஆகும், சம்டைம் ஹையர் ஸ்பீட்ல வந்து திருப்பி வரும், லோவர் ஸ்பீட்ல ஒர்க் பண்ணும். சம்டைம் அது சேஃப் அப்படின்னா கேரி ஆன் பண்ணிடுவாங்க, ஃபிளைட்டை கேன்சல் ஸ்டில் பண்ணிடுவாங்க. ஸோ பேங் சத்தம் வந்து நெருப்பு வந்ததுன்னா பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நாட் நெசசரிலி இஸ் a fire. இஸ் வந்து கால்ட் இந்த என்ஜின் ஸ்டால் ஆகுது, சர்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். அது வந்து ரெக்கவரபிள் தான், ஜென்ரலி ரெக்கவரபிள். இப்போ நார்மலா ஒரு பேர்டு போய் ஸ்ட்ரைக் பண்ணும்போது இது மாதிரி ஆகும். அப்புறம் சமயத்துல என்ன ஆகுதுன்னா ஓடும், என்ஜின் ஓடும். பிகாஸ் அப்போ வந்து சமயம் அந்த கோர்ல போய் பட்டுருச்சு, அந்த டர்பைன் ப்ளீட் ஏர் வர இடத்துல பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் ஸ்மெல் கூட வரும் உள்ள. ஏன்னா பிகாஸ் ஏர் கண்டிஷன் டக்டிங்லாம் வந்து உள்ள கம்ப்ரஸ் பண்ண ஏர் வந்து இந்த ப்ளீட் ஏர்ல இருந்து தான் உள்ள வருது. அப்ப பாத்தீங்கன்னா உள்ள வந்து சிக்கன் ரோஸ்ட் பண்ற ஸ்மெல் வரும். அது வந்து நமக்கு வந்து சூடு பண்ணலன்னு அர்த்தம், நஜ சிக்கன் அங்க ரோஸ்ட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி வரும். பட் இட்ஸ் நாட் வெரி டேஞ்சரஸ், பட் இட் கேன் பி டேஞ்சரஸ். நிறைய பேர்டு அடிச்சு அது கம்ப்ளீட், ஏன்னா அது அந்த சர்ஜ் கண்டினியூ பண்ணிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், என்ஜின் நின்றுடும். ஃபர்ஸ்ட் பவர் கம்மியாகும், பவர் லாஸ் ஆகும், அப்புறம் என்ஜின் நின்றுடும். ஏன்னா இது நிறைய இது இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த நாய்ஸ் இருக்கு, அப்புறம் இஜிடி மானிட்டர் பண்ணுவாங்க, எக்ஸாஸ்ட் இன்ஜின் கேஸ் டெம்பரேச்சர்.